Hello guys, welcome to my channel. என் பேரு JAICY VICTORIA. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு vlog வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம பாடி பெயிண்டிங் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நான் ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறினேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு அவதாராக மாற போகிறேன். ஸோ அதை தான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காமிக்கலாமே அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். ஸோ அதான் பாடி பெயிண்டிங் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நான் வந்து இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் எழுந்தேன். 11 o'clock கிட்ட தான் வந்துட்டு எந்திரிச்சேனே. ஸோ எழுந்துச்சி ½ an hourல எழுந்துச்சி குளிச்சு இப்போ வந்துட்டு ரெடி ஆகிட்டேன் மேக்கப் போடுறதுக்கு உட்காரத்துக்கு. ஸோ இப்போ போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெயிண்ட் பண்ண தேவையான பொருள்லாம் வந்துட்டு இப்போ எடுத்து வைப்போம். எல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு எஸ்எஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு பாடி பெயிண்டிங் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதுக்குள்ளே தான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ பெயிண்ட் எடுத்தாச்சு. வேறு வந்துட்டு நம்மளுக்கு ப்ரஷஸ் கொஞ்சம் தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சுருவோம். அண்ட் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், இது வந்துட்டு நம்ம லாஸ்ட் vlogல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக எதனா வச்சுருந்தா பார்க்குறதுக்கு அழகாக இருந்திருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு கேவலமாக இவ்வளோ பெரிய ஃப்ளவர் வேஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கின்றது. கூடிய சீக்கிரம் அமேசான்லேருந்து எதனா ஒன்று ஆர்டர் போட்டு வாங்குவோம். இப்போ வந்துட்டு வேலையை ஆரம்பிப்போம். ஸோ அவதாரோட காது பார்த்திங்கன்னா, காது நானே வந்துட்டு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கின்றது இது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி செஞ்சேன், ஆனால் இது வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கவே இல்லை. அதனால் திரும்பவும் வந்துட்டு வேறு மோல்டு செஞ்சு இந்த மாதிரி செஞ்சேன். அண்ட் இதை செய்கிறது வந்துட்டு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதை வந்துட்டு நான் லாஸ்ட் சண்டேவே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் டைமே கிடைக்கல. பெரிய மாதிரி நான் வந்துட்டு ஸ்டேட்டஸ்லாம் வச்சேன், இந்த மாதிரி டுமாரோஸ் லுக்குக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்ட்டு. பார்த்தா வந்துட்டு நான் பண்ணவே இல்லை. ஃபைனலாக இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. நான் வந்துட்டு இந்த காது எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு சின்ன சின்ன கிளிப்பிங்காக வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காது செய்கிறதுக்கு அதுக்கு மோல்டு நம்ம செய்யணும், ஓகேவா? ஸோ அதுதான் செஞ்சேன். இந்த ஏர் ட்ரை க்ளே வச்சு செஞ்சேன் ஃபெவிக்ரில்லேருந்து. இது வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். இதுக்குள்ளே வந்துட்டு இந்த 2 கலர் பேக்கெட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மோல்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு செஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி காது ஷேப்பில் நான் வந்துட்டு செஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஷேப் செஞ்சேன். பட் அது வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ட்டு செகண்ட் டைம் வந்துட்டு இப்படி செஞ்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி நரம்பெல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இம்ப்ரெஷன்லாம் வச்சு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணுமேன்றதுக்காக வந்துட்டு கொஞ்சம் நானே வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சேன். ஸோ காது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு அவதார் கழுத்துலலாம் கொஞ்சம் செயின் மாதிரி ஏதோ போட்டிருந்துச்சு. ஸோ அது செஞ்சேன் நான், பீட்ஸ் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்ரீதேவி அக்கா அவங்க எஸ்எஃப்எக்ஸ் பண்ணுறப்போ பாடி பெயிண்டிங் பண்ணுறப்போ செஞ்சு பார்த்துருக்கேன், ஓகேவா? ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நானும் வந்துட்டு அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் நானே செஞ்சு பண்ணிக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னும் நிறைய லுக்ஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு காதும் செஞ்சு முடிச்சாச்சு அண்ட் பீட்ஸும் செஞ்சு முடிச்சாச்சு. அது வந்துட்டு நம்ம காய விடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் லேட்டெக்ஸ் ஊற்றிக்கிட்டேன் அந்த காது மேலே. ஸோ இது வந்து நம்மளுக்கு க்ரையானில் கிடைக்கும். இதை வந்துட்டு ஊற்றிட்டு அதுவும் திரும்பி அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு ட்ரையர் போட்டு அதை காய வச்சுட்டு இருந்தேன். காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மோல்டுலேருந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, இந்த காது மேலே தான் நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவதாரோட காது எப்படி இருக்குமோ அதை பார்த்துட்டு ஒரு ஐடியாவில் நானே வந்துட்டு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பட் இந்த பெயிண்ட் வந்துட்டு சரியாகவே வரல. அது வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் உறிஞ்சு வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு கலர் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. பட் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இது செய்கிறதுலே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்றதுனால எனக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல.
அதனால் வந்துட்டு ஒரு வாரம் கழித்து தான் வந்துட்டு இந்த மேக்கப்பே நான் வந்துட்டு பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மோல்டில் தான் வந்துட்டு இந்த காது செஞ்சேன். ஆனால் இது வந்துட்டு டாகோட காது மாதிரி இருக்கா, அதனால் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்றதுனால இந்த மோல்டு செஞ்சேன். இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இம்ப்ரெஷன்லாம் வச்சு ஒரு மாதிரியாக செஞ்சேன்னா அது வந்து கொஞ்சம் பக்காவாக இருக்கிற மாதிரி வந்துச்சு. அண்ட் கலரும் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு அப்படியே பிங்க் கலர் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஷேடிங்ஸ்லாம் பண்ணி பர்பிள்லாம் கொடுத்து ஓரளவுக்கு ஓகேயாக பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்துட்டு இந்த பெயிண்ட்டு வந்து எனக்கு பிடிக்கல, அது வந்துட்டு உறிஞ்சு வந்துருச்சு. அண்ட் இந்த காது செய்கிறதுக்கு ஒரு பாட்டில் லேட்டெக்ஸை நான் வந்துட்டு காலி பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு இவ்வளோ இருந்துச்சு, ஃபுல்லாக இருந்துச்சு. காது செய்கிறேன் பேர் வழி அப்படின்ட்டு நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு காலி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் புதுசாக வாங்க வேண்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவதார் வந்து கழுத்தில் வந்து ஏதோ போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்காகவும் இந்த மாதிரி செஞ்சேன். இதெல்லாம் வந்துட்டு அந்த ஏர் ட்ரை கிளேயில் வந்துட்டு செஞ்சது. அண்ட் இது வந்துட்டு அதோட பின்னலில் வந்துட்டு போட்டிருக்கோம், இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். இதை விட பெட்டராகவே போட்டிருக்கோம், பட் எனக்கு இப்படி தான் செய்ய வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சு ரெடி ஆயாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு ரிங் லைட்டும் கேமராவும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ ரெடி ஆகிட்டேன். நான் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் ஷால் சும்மா வந்து போட்டிருக்கேன். உள்ளே வந்துட்டு அந்த டியூப் டாப் ஒன்று வாங்கியிருந்தேன்ல அமேசான்லேருந்து, பிளாக் கலர், அது வந்துட்டு போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் ஜூமிங்கில் வச்சுக்கிறேன், என் மூஞ்சி மட்டும் தெரிகிற மாதிரி. பயந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிப்போம். பாடி பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் ஒன்று அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வ்ளாக்லேயே. ஸோ அதுதான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நொரை மாதிரி. ஸோ இந்த ப்ரைமரும் பார்த்திங்கன்னா க்ரைலான்லேருந்து தான் வாங்கினது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எஸ்எஃப்எக்ஸ் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு க்ரைலானில் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ என்கிட்ட வந்துட்டு இந்த கலர்ஸ் தான் இருக்குது. இதை வச்சு தான் அவதாரை நம்ம வந்துட்டு கொண்டு வர போகிறோம். அடுத்தது வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா அவதார், அதனால நான் ஒரு டார்க் ப்ளூ ஷேட் வந்துட்டு இருந்துச்சு இங்கு ப்ளூ கலரில், அதை வந்துட்டு எடுத்து என்னோடய மூஞ்சி ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். பார்க்க கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல, ஃபைனல் லுக் நல்லா வருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன், லென்ஸ் வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி லென்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கே அப்ளை பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு வந்துட்டு சுத்தமாக மறந்தே போயிடுச்சு. ஸோ அதனால் அப்போ தான் ஞாபகம் வந்துருச்சுன்னு எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த லென்ஸ் வந்துட்டு சவுகார்பேட் இல்லை, பாரிஸில் வந்துட்டு ஒரு ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த லென்ஸ் பார்க்குறதுக்கு. பட் அவதாருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருந்துச்சு, பட் எனக்கு அந்த லென்ஸ் இல்லைன்றதுனால இது போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பவுடர் வச்சு அந்த பெயிண்ட்டை செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஹைலைட்டிங் கன்சீலர், அதே மாதிரி இந்த மாதிரி லைட் ப்ளூ ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன், ஒரு ஸ்கின் வேரியேஷன் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணேன். இந்த ஸ்பஞ்ச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்பஞ்ச் நான் வந்துட்டு மேக்கப் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஸ்பஞ்ச் தான். பட் இப்போ வந்துட்டு நான் வாமாயா ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன்றதுனால அது வந்துட்டு ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும், சாஃப்டாக. அது யூஸ் பண்ணி இதெல்லாம் கல் மாதிரி இருக்குது, எனக்கு யூஸ் பண்ணவே பிடிக்கல. பட் வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் அந்த ஸ்பஞ்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் அது வீணாக போயிடும். ஸோ அதான் அதை வந்துட்டு பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவதார் வந்துட்டு அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அவங்களோட பாடிலையும் ஃபேஸ்லேயும் அது நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஐஷேடோ வச்சு தான் நான் வந்துட்டு பண்ணேன். ஸோ அந்த மேக்கப் ரெவல்யூஷன் குட்டி பேலட் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு டார்க் ப்ளூ ஷேடு இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவதாரோட லிப்ஸ்லேயும் நோஸ்லேயும் வந்துட்டு லைட்டாக பிங்க் கலர் இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய பாடிலையும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு லைட்டாக பிளாக் வச்சு அவுட்லைன் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னோடய முடியை வந்துட்டு பின்னிக்கிட்டேன். இந்த சைடு ஒரு 3 பின்னல், அந்த சைடு ஒரு 3 பின்னல் மட்டும்தான் போட்டேன். பிகாஸ் ஃபுல் ஹேர் பின்னுறது அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப்புக்கு அன்றைக்கி யாருமே இல்லை. ஸோ தனியாகவும் என்னால் பண்ண முடியாது. இந்த 3 பின்னல் போடுறதுக்கு எனக்கு வந்துட்டு கை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அது மட்டும் பண்ணிவிட்டு என்னோடய முடியை வந்துட்டு இந்த மாதிரி கட்டிக்கிட்டேன். பிகாஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் பேண்டை அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய கழுத்து பின்னாடி போடுறதுக்கு, அதுக்கப்புறம் என்னோடய லெஃப்ட் சைடு ஹேண்டில் போடுறதுக்குலாம் எனக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ அரைகுறையாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில்வர் கலர் ஹைலைட்டர் வச்சு நான் வந்துட்டு என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். இது பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அது ஹைலைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவதாரோட ஃபேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட்
புள்ளிகள் இருந்துச்சு ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு டாட்ஸாக வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் தான் அவதார் மூஞ்சி மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்ம பண்ண அந்த பட்டர்ஃப்ளை மேக்கப்லேயும் நம்ம வந்துட்டு அந்த ஒயிட் கலர் டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் தான் அது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியே தெரிஞ்சுது. ஸோ இப்போவும் அப்படி தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய கண்ணுக்கு கீழே வந்துட்டு, அதாவது என்னோடய வாட்டர் லைனில் வந்துட்டு ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் என்னோடய கண் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக பயங்கரமாக தெரியும்ல, அதுக்காக. அண்ட் இதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நான் பண்ணது. இது வந்துட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரைப்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் என்னோடய லெஃப்ட் சைடு வந்துட்டு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வேறு வழியே இல்லாமல் வந்துட்டு அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் வந்துட்டு அன்ஈவனாக தான் இருக்குது, பட் வேறு வழி இல்லை, இப்படி தான் வந்துச்சு. எனக்கு ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோடய ரைட் ஹேண்ட்லேயும் கை ஃபுல்லாக நான் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் போஸ் அப்படி கொடுப்போம் இல்லையா, அதனால் ரைட் ஹேண்டில் ரைட் இல்லை லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். ரைட் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய இந்த லுக் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு இந்த கை மட்டும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி லைட்டாக அந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் வந்துட்டு போட்டிருக்கேன். பிகாஸ் இப்படி போஸ் கொடுக்கும்போது தெரியுமே அப்படின்ட்டு. ரைட் சைடில் வந்துட்டு சுத்தமாக என்னால் வந்துட்டு பெயிண்ட் ஃபுல்லாகவே அடிக்கவே முடியல. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 சைடும் 3 பின்னல் பின்னியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த செயின் வந்துட்டு ஒன்று செஞ்சேன். இது வந்துட்டு அவதாரோட இமேஜஸ்லலாம் பார்த்தா அது கழுத்தில் என்னமோ போட்டிருந்துச்சு, அதனால் நான் வந்து இது செஞ்சுருந்தேன். இப்போ இதை போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு செயின் எல்லாம் போட்டுக்கிட்டேன். அண்ட் இந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று செஞ்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு பின்னலுக்குள்ளே வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணணும். பின்னலுக்குள்ளே வந்துட்டு அதை வச்சுட்டு அதை வந்துட்டு எப்படி நான் நிற்க வைக்கிறது அப்படின்னு எனக்கு அப்போ தெரியவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் வந்துட்டு என்னோடய பாபி பின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதை வந்துட்டு சுற்றி என்னென்னமோ பண்ணி அதை ஃபைனலாக நிற்க வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃபெதர்ஸ் வச்சுருந்தேன். அதையும் வந்துட்டு என்னோடய பின்னலில் வந்துட்டு அட்டாச் பண்ணி லுக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இன்னும் வந்துட்டு காது மட்டும்தான் பாக்கி. ஸோ இந்த காது வந்து நான் இங்கே கேப் விட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து பஞ்சு அடைச்சி வச்சுருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் புஷ்ஷுன்னு தெரியுமே அப்படின்ட்டு இந்த கேப் வச்சு இங்கே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி அது போகல அப்படின்னா கம் வச்சு இங்கே ஒட்டிடுவேன். கம்முனா வந்துட்டு ஃபெவிகால் வச்சு கிடையாது, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு ஒரு கம் இருக்குது ஓகேவா. ஸோ அதை வச்சு ஒட்டிடலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இந்த காது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கம் போட்டு தான் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணேன். ஸோ கம் போட்டுட்டு அந்த காது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அது வந்துட்டு செட்டில் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சிருச்சு லுக்கு. மேக்கப் முடிச்சாச்சு மக்களே, பயங்கரமாக இருக்குது. ஸோ கையில் வந்துட்டு ஒரு மாப் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ வந்துட்டு மாடிக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ப்ராப்பர்ட்டிக்கு மாப் எதனா கையில், மாப்புன்னு இல்லை கம்பு எதனா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் நான் பார்த்த இமேஜஸ் எல்லாம் அவதார் கையில் ஏதோ ஒரு குச்சி வச்சு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு குச்சி நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ மாடிக்கு போவோம். மாடியில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப காமெடியாக ஒரு காஸ்டியூம் போட்டு நான் மாடிக்கு போயிட்டு நின்றுட்டு இருந்தேன். என் கையில் மாப்லாம் வச்சு ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம மாடியில் வந்துட்டு யாருமே இல்லை. ஆனால் வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு மாடியில் 2 ஆன்ட்டிஸ் இருந்தாங்க. ரைட் சைடு ஒரு மாடியில் ஒரு தாத்தா வாக்கிங் போயிட்டு இருந்தார். எல்லோரும் வந்து பார்த்துட்டாங்க. கொஞ்சம் ஷையாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபோட்டோஸ் ப்ராப்பராக வரணுமே அப்படின்றதுக்காக நின்று விடாமல் போஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. எப்படி டாடி மேக்கப் எப்படி போட்டிருக்கேன்? தரமான சம்பவம். ஐயோ சிரிச்சா ரொம்ப மோசமாக இருக்கேன். ஸோ வீட்டுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் உடனே வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் சிஸ்டம்குள்ளே ஃபீட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் எப்படி வந்திருக்கு ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் எனக்கு வந்துட்டு ஒரு 7 ஃபோட்டோஸ் தான் அதில் பிடிச்சிருந்துச்சு. ஸோ மாடிக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் நான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். இப்படியே இந்த மேக்கப்போடையே வந்துட்டு படுத்துட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. மத்தியானமும் சாப்பிடவே இல்லை. பிகாஸ் நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதனால சாப்பிடல. இப்போ வந்துட்டு ரொம்ப சேடான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம். என்னென்னா இந்த மேக்கப் இப்போ வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். எனக்கு வந்துட்டு நார்மல் மேக்கப் போட்டாலே வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே எனக்கு மனசு வராது. அதுவும் இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப வேதனையோட மனசு கஷ்டத்தோடு நான் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணுவேன்.
லாஸ்ட் டைம் நம்ம போட்டோம் இல்லையா பட்டர்ஃப்ளை மேக்கப், அது கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆனால் அது கழட்டுறதுக்கு எனக்கு மனசே வரல. இப்போவும் மனசே இல்லாமல் தான் நம்ம வந்துட்டு மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிடலாம். ஸோ முதல் வந்துட்டு இதெல்லாம் வந்து கழட்டிடுறேன். எனக்கு வந்துட்டு இதுவே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, கச்ச 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 கச்சன்ட்டு. இது வேற முடியல, எப்படி எப்படியோ போட்டு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு இப்போ வெளியவே வர மாட்டேங்குது. ஃபைனலாக ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் அந்த 3 பின்னலையும் அவுத்துருக்கேன். இத்தினோண்டு போட்டதுக்கே இவ்வளோ நேரம் இருக்குது. இன்னும் நான் தலை ஃபுல்லாக போட்டேன்னா அவ்வளோதான், என் முடியெல்லாம் பிஞ்சு கொட்டி நான் வந்துட்டு மொட்டை தலையாக தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை வந்து தூக்கி கொண்டை போட்டுக்கிறேன். ஸோ மேக்கப் வந்துட்டு கோகோனட் ஆயில் வச்சு தான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. என்னோடய தலையிலையும் என்னோடய கண்ணை சுற்றியும் இன்னும் அந்த பெயிண்ட் வந்துட்டு இருக்குது. என்னால் வந்துட்டு ப்ராப்பராக ரிமூவ் பண்ண முடியல. ஏன்னா என்னோடய கண்ணில் ஏதோ உறுத்தலாக இருக்குது இந்த கண்ணில். அதனால் போட்டு தேய்க்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் ஆல்சோ காதுலேயும் வந்துட்டு நிறையா பெயிண்ட் இருக்குது. ஸோ மம்மியை தான் வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லணும், தொடச்சிட சொல்லணும். கண்ணை வந்துட்டு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு ஏதோ என்னமோ இருக்குது உள்ள, அதனால தான் ரொம்ப உறுத்தலாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். மத்தியானமும் சாப்பிடவே இல்லை மேக்கப் பண்ணதில். செமையாக பசிக்குது. போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்க போகிறேன். இதோட இந்த வீடியோவையும் முடிச்சுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.